ஸோ கைஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோவில் நம்ம ஸ்மிருதி மந்தனாவோட மேரேஜ் கால்ட் ஆஃப் ஆயிருச்சு. இது ரிலேட்டடா நீங்க எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. அதற்கான ஆக்சுவல் ரீசன் என்ன, இது ரிலேட்டடா அவங்களோட எக்ஸ் லவர் ஏதாட்டும் வாய் திறந்திருக்கிறாரா, இதெல்லாம் பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம கிளியர் கட்டா பார்க்க போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நம்ம சேனல்ல நீங்க ஃபாலோ பண்றீங்க இல்ல பாக்குறீங்கனாலே ஸ்மிருதி மந்தனா யாருன்னு தெரிஞ்சிருக்கும். இந்தியன் உமன்ஸ் கிரிக்கெட் டீமோட வைஸ் கேப்டன் தான். ரீசெண்டா இவங்க இப்ப டஃப் டைம் கோ த்ரூ பண்ணிட்டு இருக்காங்க. அதற்கு ஒன் ஆஃப் த ரீசன் என்ன அப்படின்னா இவங்களோட மேரேஜ் கால்ட் ஆஃப் ஆயிருச்சு. நான் எக்ஸ் லவர்னு மென்ஷன் பண்ணது வேற யாருமே இல்ல, பலாஸ் முச்சால். சோ இவர் யாருன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா பாலிவுட் இண்டஸ்ட்ரியில ஒரு மியூசிக் கம்போசர். ரெண்டு பேருமே ரொம்ப நாள் ரிலேஷன்ஷிப்ல இருந்தாங்க. இது எல்லாத்துக்குமே தெரியும். இது ரிலேட்டடான போஸ்டோ ஸ்டோரிஸோ இல்ல ரீல்ஸோ நம்ம இன்ஸ்டாகிராம்ல டே டு டே லைஃப்ல எப்பயாச்சும் பார்த்துட்டு தான் இருந்தோம். மந்தனாவும் வேர்ல்ட் கப்பை வின் பண்ணாங்க. சோ அதுக்கப்புறம் இந்த மியூசிக் கம்போசரும் ஸ்மிருதி மந்தனாவை டிஒய் பட்டேல் ஸ்டேடியத்துல மேரேஜ் ப்ரொபோசல் பண்ணிருப்பாரு. சோ இப்படி ஸ்டார்ட் ஆன அந்த மேரேஜ் நியூஸ் நவம்பர் 20 நடக்கிறதா இருந்துச்சு. அது ரிலேட்டடான அந்த ஹல்தி ஃபங்க்ஷனா இருக்கட்டும், அந்த நார்த் இந்தியன் ஸ்டைல்ல எல்லாமே பக்காவா போயிட்டு இருந்துச்சு. எங்க ப்ராப்ளம் வருதுன்னு பார்த்துட்டீங்கன்னா ஸ்மிருதி மந்தனாவோட அப்பா லைட்டா செஸ்ட்ல பெயின் வரத ஃபீல் பண்றாரு. சோ உடனே பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறாங்க. ஹார்ட் அட்டாக்கான சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கிறதா தெரியுது. சோ அவரை அப்பவே உடனே ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாங்க. அதனால நவம்பர் 20 நடக்கக்கூடிய அவங்களோட மேரேஜ் நவம்பர் 23க்கு நடக்கிறதா கொஞ்சம் ஷிஃப்ட் ஆச்சு. இந்த இடப்பட்ட 3 நாள்ல தான் பெரிய ப்ராப்ளமே கிரியேட் ஆகுது. ஆக்சுவலா அது வரைக்கும் போஸ்ட்போன் தான் ஆன மேரேஜ் நேத்து இதை கன்ஃபார்ம் பண்ற விதமா ஸ்மிருதி மந்தனாவே அவங்களோட ஸ்டோரியில ஷேர் பண்ணி என்னோட மேரேஜ் வித் பலாஸ் அபிஷியலி கால்ட் ஆஃப்ங்கிற மாதிரியான ஒரு ஸ்டோரியும் போட்டிருந்தாங்க. அதுக்கு மெயின் ரீசனா என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா மேரி டிகோஸ்டா அவங்க கூட இந்த பலாஸ் சேட் பண்ண ஸ்கிரீன்ஷாட்ஸ் எல்லாம் சோசியல் மீடியால ரிலீஸ் ஆகி அது பெரும் வைரல் ஆகுது. இது வைரல் ஆனதுனால பெரிய கான்ட்ரோவர்சி கிரியேட் ஆகுது. சோ ஸ்மிருதி அண்ட் பலாஸ் அவங்கள மாத்தி மாத்தி அன்ஃபாலோ பண்ணிக்கிறாங்க. சோ இதை தவிர்த்து அவங்களுக்கு இடையில பிரேக்கப் ஆயிடுச்சுங்கிற மாதிரியான ஒரு ரூமர்ஸும் அந்த டைம்ல இன்டர்நெட் ஃபுல்லா வந்துச்சு. இதை கன்ஃபார்ம் பண்ற விதமா ஸ்மிருதி மந்தனாவும் அவங்களோட வெட்டிங் ரிலேட்டடான போஸ்ட் எல்லாத்தையுமே இன்ஸ்டாகிராம்ல இருந்து எடுக்கிறாங்க. நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி நேத்தும் இது ரிலேட்டடான ஒரு ஸ்டோரியை போட்டு கன்ஃபார்மும் பண்றாங்க. சோ அதுல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ஐ நீட் டு கிளாரிஃபை தட் வெட்டிங் இஸ் கால்ட் ஆஃப், இட்ஸ் டைம் டு மூவ் ஃபார்வர்டுங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இது ரிலேட்டடா மியூசிக் கம்போசர் இப்போ வரைக்குமே எதுவுமே வாய் திறக்கல, சைலன்ஸ் ஆவே தான் இருக்கிறாரு. இந்த மாதிரி ஒரு சீட்டிங் அலிகேஷனை ஸ்மிருதி தரப்புல இருந்து வைக்க அதையுமே அவர் ரெஃப்யூஸ் பண்றாரு. என் மேல எந்த விதமான தப்புமே இல்லைங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி பொய்யா கண்டென்ட் போடுறவங்க மேலதான் லீகலா ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்ற மாதிரியும் அவங்க சைட்ல இருந்து சொல்றாங்க. பலாஸ் முச்சலோட சிஸ்டரான பலாக் முச்சலும் எங்களோட ஃபேமிலி கொஞ்சம் டஃப் டைம்ஸ் நாங்க கோ த்ரூ பண்ணிட்டு இருக்கோம். சோ இந்த மாதிரி வதந்திகள் எல்லாம் பரப்ப வேண்டாங்கிற மாதிரியும் சொல்றாங்க. ஆக்சுவலா என்ன நடந்துங்கிறத பத்தி ஸ்மிருதி மந்தனாவும் எதுவுமே சொல்லல. இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் போய்கிட்டு இருக்கு, ரெண்டு ஃபேமிலியுமே இந்த மாதிரி டஃப் டைம்ஸ் நாங்க கோ த்ரூ பண்ணிட்டு இருக்கோம், இப்போதைக்கு எங்களை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்கிற மாதிரி சொல்லி முடிச்சிட்டாங்க. இந்த சைடு இவரும் பார்த்துக்கிட்டீங்கன்னா இவர் மேல வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளையும் இவர் அப்போஸ் பண்றாரு. ஆக்சுவலா என்ன நடந்ததுங்கிறது கடவுளுக்கு தான் தெரியும். சப்போஸ் இது ரிலேட்டடா யாராட்டும் மாத்தி மாத்தி கேஸ் ஃபைல் பண்ணாங்க அப்படின்னா மேபி இது கோர்ட் அந்த மாதிரி போய் தீவிர விசாரணைக்கு அப்புறம் தான் ஆக்சுவலா யார் மேல என்ன ப்ராப்ளம் உண்மையா என்ன நடந்திருக்கோங்கிறதெல்லாம் நமக்கு தெரிய வரும். இது ரிலேட்டடா ஆஸ் எ கிரிக்கெட் ஃபேன்ஸா நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்களோட தாட்ஸ் என்னங்கிறத மறக்காம கீழே ஷேர் பண்ணிடுங்க. நம்ம சேனல்ல இந்த மாதிரி கிரிக்கெட் ரிலேட்டட் அப்டேட்ஸ் எக்கச்சக்கம் கொடுத்துட்டு இருக்கோம். அதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இன்னும் நம்ம வீடியோவை நீங்க லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம பண்ணிட்டு உங்கள்கிட்ட ஹை பாயிண்ட்ஸ் இருந்துச்சுன்னா கொடுத்துருங்க. டெய்லி வீடியோஸ் நான் போடுறதுக்கு எனக்கு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். நேரம் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய்.